வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் நண்பனே, வந்திடு என் இயேசு உன்னை அழைக்கின்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் நண்பனே, வந்திடு என் இயேசு உன்னை அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம். நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசீர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல். You are watching and listening Voice of Hope. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது நம்பிக்கையின் குரல். வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். வாழ்கின்ற நாட்கள் எல்லாம் வீணாக கழித்து விட்டாய், வருத்தங்கள் வேதனைகள் எல்லாம் தாங்கிவிட்டாய். வாழ்கின்ற நாட்கள் எல்லாம் வீணாக கழித்து விட்டாய், வருத்தங்கள் வேதனைகள் எல்லாம் தாங்கிவிட்டாய். வேதனையில் வாழ்ந்தது போதும், சோதனையை சகித்தது போதும். வேதனையில் வாழ்ந்தது போதும், சோதனையை சகித்தது போதும். வாழ வைக்கும் தேவன் உன்னை அழைக்கின்றார். வந்துவிடு, இயேசு உன்னை நேசிக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் நண்பனே, வந்திடு, இயேசு உன்னை அழைக்கின்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்துக்காய் தேவன் வைத்த வாக்குத்தத்த வார்த்தை சங்கீதம் 20:4 வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று தேவன் நமக்கு வாக்களித்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமை தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு தேவன் உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றும்படி இன்றைக்கு எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். கர்த்தர் செய்யும் வரைக்கும், தேவன் அதை தரும் வரைக்கும், கர்த்தரிடத்திலிருந்து ஒரு சகாயம் எனக்கு உண்டாக வேண்டும் என்று வாஞ்சியோடு நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள். இன்றைய நாள் தேவ பிள்ளைகளே, தேவன் உங்கள் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய இருதயத்தையும் தேவன் ஆராய்ந்து பார்க்க தேவன் விரும்புகிறார். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கெல்லாம் அநேகர் ஜெபிக்கின்ற பொழுது அங்கே அவர்கள் ஜெபிக்கின்ற வேளையிலே ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிப்பதை நான் கவனிப்பதுண்டு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர் என்று சொல்லி அங்கே அந்த தேவ வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார். ஒரு அருமையான ஒரு வசனம். உண்மைதான் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். ஆனால் இந்த வசனத்தை நாம் எங்கே பயன்படுத்துகிறோம் என்றால், என்னுடைய வேதனையை மனுஷன் பார்க்க முடிவதில்லை, என்னுடைய இருதயத்தின் காயங்களை மனிதன் ஒரு பொழுதும் பார்க்க முடியாது, அவனின் முகத்தை பார்த்து என்னை நியாயம் தீர்த்து விட்டு அவன் சென்று விடுகிறான், ஆனால் கர்த்தருக்கு மட்டும்தான் என் வேதனை தெரியும். இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவன் அங்கே என்னுடைய இருதயத்தை பார்த்து எனக்கு ஆறுதல் செய்கிறார் என்று அந்த ஜெபத்தை செய்கிற பொழுது ஜெபிப்பதுண்டு. உண்மைதான் தேவ பிள்ளைகள், இருதயத்தினுடைய எல்லா காயங்களையும் பார்க்கக்கூடியவர் மனிதர் அல்ல, கர்த்தர் ஒருவரே. ஆனால் இந்த வார்த்தையிலே இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. தேவன் வெறுமனே நம்முடைய இருதயத்தினுடைய வேதனைகளையும் காயங்களையும் மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்தின் நினைவுகளையும் அவர் ஆராய்ந்து அறிகிறார். அந்த இருதயம் எப்பேற்பட்டது என்பதை அங்கே கர்த்தர் அறிந்தவராய் அங்கே இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற தேவ பிள்ளைகள், தேவனுக்கு ஏற்றவைகளை இருதயத்திலே நினைக்கின்ற தேவ பிள்ளைகளாய்
ஏன்னா நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தரல வேண்டுமாக இருந்தால் நம்முடைய இருதயத்தின் நினைவும் இருதயத்தினுடைய சிந்தனையும் தேவ பிள்ளைகளே அது தேவனுக்கு உரியவைகளாய் அவைகள் காணப்பட வேண்டும். அப்படி காணப்பட்டால் மட்டுமே தேவ பிள்ளைகளே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அங்கே நம்முடைய மன விருப்பங்களை அவர் நமக்கு தந்தரல முடியும். காரணம், அங்கே தேவன் இருப்பாராக இருந்தால், தேவனுக்கு ஏற்ற சிந்தனை இருந்தால் மட்டுமே நம்முடைய விருப்பங்களும் தேவனை சார்ந்ததாய் இருக்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 16வது அதிகாரத்திலே நாம் பேதுருவையும் இயேசுவையும் குறித்த ஒரு சம்பவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். அங்கே சீஷர்கள் நடுவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே என்னை மற்றவர்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று அவர் கேட்கிறார். அப்பொழுது சீஷர்கள் அதற்கு அவர்கள் சொன்ன அந்த பதிலை சொல்லுகிறார்கள். இப்பொழுது இயேசு கேட்கிறார், இப்பொழுது நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் என்று அங்கே கேட்டவுடனே பேதுரு உடனடியாக நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அவன் சொல்லுகிறான். உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் சொன்ன அந்த பதிலை அவர் கேட்ட உடனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று அங்கே ஆண்டவர் அவனை பாராட்டுகிறதை, அவனை தேவன் ஆசீர்வாதமான வார்த்தைகளினால் மெச்சுகிறதை அங்கே பார்க்க. மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை பரலோகத்தின் பிதாவானவர் இதை உனக்கு வெளிப்படுத்தி பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு வெளிப்படுத்தல் நிறைந்த ஒரு மனிதன். அதன் பின்பதாய் அடுத்த வசனம் 18வது வசனம் சொல்லுகிறது, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இப்ப இதனோட ஆண்டவர் நிக்கல. அடுத்த 19வது வசனத்திலே இந்த பேதுருவுக்கு அவர் அதிகாரங்களை கொடுக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று அங்கே ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அதிகாரத்தை பேதுருக்கு கொடுக்கிறதை அங்கே பார்க்க. இன்றைக்கு தேவ பிள்ளைகளை நானும் நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் பெற்ற தெய்வ பிள்ளை, கிறிஸ்துவின் அதிகாரத்தை பெற்றவர். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை தேவன் வைக்கிறார். ஒரு நல்ல உறவை தேவன் அங்கே உண்டு பண்ணுகிறார். பாருங்க, அவன் நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்று சொன்ன உடனே கர்த்தர் சொல்ற ஆண்டவர் சொல்றார், பாருங்க, பிதாதான் உனக்கு இதை வெளிப்படுத்தினார். இது மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் வருகின்ற ஒரு வெளிப்பாடு அல்ல என்று அவன் அங்கே தேவனாலே கனப்படுத்தப்படுகிறதை அங்கே பார்க்க. ஆனால் தேவ பிள்ளைகளே, இந்த இருதயத்தின் நினைவுகள் தேவனுக்குரியவைகளா இல்லாமல் அவைகள் மாற்றம் அடையுமாக இருந்தால் அது எப்பேற்பட்ட ஒரு பரிதாபமான நிலை என்பதை இதே அதிகாரத்திலே பேதுருவின் சம்பவத்திலே நாங்கள் பார்க்க முடியும். அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதற்கு பின்பதாக 20வது வசனத்திலே யாருக்கும் சொல்லக்கூடாதபடிக்கு அங்கே கிறிஸ்து அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அங்கே அறிவிக்கின்றார். அங்கே அவர் கொலையுண்டு மரித்து பிறகு அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்திருக்க போகின்ற எல்லா விதமான அந்த தேவ ரகசியத்தை, தேவ திட்டத்தை சீஷர்களுக்கு அவர் சொன்ன பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் உமக்கு நேரிடக்கூடாது என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் என்று அங்கே பார்க்க. இது ஒருவேளை அன்பின் நிமித்தமாய், உறவின் நிமித்தமாய், நெருக்கத்தின் நிமித்தமாய் பேதுரு செய்திருக்கிறான் என்று ஒரு வழி நீங்கள் சொல்லக்கூடும். ஆனால் தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது, அவரோ அவனை திரும்பி பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய் என்று பேதுருவை இப்பொழுது ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறதை அங்கே பாருங்க. இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் வேதம் சொல்லுகிறது, இது பிதா உனக்கு வெளிப்படுத்தினது. நீ பேதுருவாய் இருக்கிறாய், உண்மையில் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன். நீ கட்டுகிறது, நீ கட்டவிழ்கிறது எல்லாம் எப்படியோ அதையெல்லாம் பரலோகத்திலும் செய்யப்படும். அவ்வளவு அதிகாரம்.
இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். ஆண்டவருக்கு இடரலாய் சாத்தானே என்று பேதுரு அழைக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? அந்த 23வது வசனத்தின் 2வது பகுதி சொல்லுகிறது, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். சகோதரனே, சகோதரி, உன்னுடைய மன விருப்பத்தின்படி உனக்கு தேவன் தந்தருள வேண்டுமாக இருந்தால் நம்முடைய சிந்தனைகள் தேவனுக்கு ஏற்ற சிந்தனைகளாய், மனுஷருக்கு ஏற்ற சிந்தனைகளாய் அவைகள் ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. அங்கே பேதுருவை பார்த்து அவர் சொல்லுகிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். அப்ப இடரலை எது கொண்டு வந்தது தெரியுமா? அந்த இருதயத்திலே ஏற்பட்ட மனுஷருக்கு ஏற்ற சிந்தை தான் தேவப்பிள்ளை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவன் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான காரியத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்ய தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். பாருங்க, வனாந்தரத்துல வழி, அவாந்தர வழியிலே ஆறுகள், உன்னுடைய மன விருப்பத்தை உனக்கு தந்தரலி ஆலோசனைகளை நிறைவேற்றும்படி அங்கே தேவனை தேடுகிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற மகத்தான ஒரு ஆசீர்வாதம். ஆனால் இந்த ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவர்கள் தேவனுக்கு ஏற்ற சிந்தையில் அவர்கள் இருக்க வேண்டும். தேவனுக்குரியவர்களாய் அவருடைய பாதை, அவருடைய நடைகள், அவருடைய நடத்துதல்கள் எல்லாமே தேவ பிள்ளைகளே தேவனுக்குரியவைகளாய் காணப்பட வேண்டும். பேதுரு இயேசுவை கடிந்து கொள்ள தொடங்கின பொழுது என் ஆண்டவர் அவனை அங்கே எனக்கு பின்னாக போ என்று சொல்லி அவனை தேவன் அங்கே கடிந்து கொள்ளுகிறதை அங்கே பார்க்கும். அவனை தேவன் அந்த இடத்திலே அவனை முழுவதுமாய் கர்த்தர் தம்முடைய வல்லமையின் வார்த்தைகளினாலே அவனை உணர்த்துகிறதை அங்கே பார்க்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தின் சிந்தனை என்ன என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களாய் காணப்படுறோம்? ஒருவேளை சொல்லலாம், வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்கிறது, எங்களுடைய காரியங்கள் எல்லாம் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே நாங்கள் நிச்சயமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் தான், நாங்கள் இவைகளெல்லாம் செய்து விடுவோம், ஆகவே நிச்சயமாய் தேவன் எங்களுக்கு கிருபை செய்வார் என்று நாம் ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர் என்பதை மறந்து விடாதீர்கள். எப்படி இங்கே தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க வேண்டிய, எப்படி மனுஷருக்கு ஏற்றவைகளை ஏன் சிந்தித்தான் என்றால், உலக சிந்தனைகள், உலக விருப்பங்கள், உலக ஆசாபாசங்கள் நம்மை மனுஷருக்கு ஏற்றவைகளாய் சிந்திக்க தூண்டும். அந்த தேவனுக்குரிய சிந்தனையிலிருந்து நம்மை அங்கே விடுதலையாக்கி நம்மை வெளியே கொண்டு வந்து கர்த்தரை விட்டு அது விலக்கிவிட அது ஆரம்பிக்கும். உலகத்துக்குரிய சிந்தனைகள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்றது, பூமிக்கு அடுத்த சிந்தனைகள், பூமிக்குரியதான சிந்தனைகள், பூமிக்குரியதான காரியங்கள் அங்கே நமக்கு தேவனுக்குரிய சிந்தனையை தராதபடிக்கு மனுஷருக்கு ஏற்ற சிந்தனைகளை அது கொண்டு வந்துவிடும். அங்க ரோமர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே மேட்டிமையான சிந்தனைகள், மேட்டிமையான சிந்தனைகள் இருதயத்திலே தேவனை அது சிந்திக்க அது அனுமதிப்பதில்லை. பழைய ஏற்பாட்டிலே நாகமானை குறித்து நாங்கள் படிக்கிறோம். நாகமானிடத்திலே வேலைக்கு வந்ததான் ஒரு சிறிய நாகமானின் சுகவீனம் குஷ்டரோகம் நீங்குவதற்கு இஸ்ரவேலிலே இருக்கிறதான தீர்க்கதரிசி சரியானவர் என்று அங்கே சொல்லுகிறார். இந்த தீர்க்கதரிசியை பார்க்க நாகமான் அங்கே போகிறார். ஆனால் இந்த நாகமானுக்குள்ளே காணப்பட்ட மேட்டிமையான சிந்தனை அது மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனையாய் மாறியது. என்னுடைய பட்டணத்திலே, என்னுடைய தேசத்திலே இல்லாத நதிகளா இங்கே இருக்கிறது, நான் இங்கே ஏன் முழுக வேண்டும் என்று அந்த தீர்க்கதரிசியினுடைய 7 தரம் யோர்தானில் முழுகச் சொன்னும்படியாய் சொன்ன காரியத்தை அவன் செய்ய மறுத்தான். இந்த ஊழியக்காரர்கள் சொல்றாங்க, இதை விட பெரிய காரியம் கேட்டா எஜமானே நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்களா? செஞ்சிருப்பீங்க தானே, ஆனபடியா எப்படியோ கீழ்ப்படிந்து செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அவன் கீழ்ப்படிந்து செய்ததனால்தான் அவனுக்கு சுகம் கிடைத்தது. ஆனால் ஏன் அதை அவன் மறுத்தான்? மேட்டிமையான எண்ணங்கள், தங்களை குறித்து பெருமையான எண்ணங்கள், தங்களை குறித்து பெருமையான காரியங்கள். தேவ பிள்ளைகளே, அருமை சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் இதை செய்ய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் மகத்தான காரியத்தை, வனாந்தரத்திலே வழி, அவாந்தர வழியிலே ஆறுகளை தேவன் உண்டாக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் தேவனுக்கேற்ற சிந்தனை நாங்கள் கொண்டவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலும்
யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனங்களிலும் வேதம் சொல்கிறது, பொல்லாத சிந்தனைகள், தகாத சிந்தனைகள். பொல்லாத சிந்தனைகள் அதாவது நம்முடைய இருதயத்திலே தோன்றக்கூடாத காரியங்கள். அதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றால் வெறும் கவலையை மட்டும் கிடையாது, வெறும் நம்முடைய கண்ணீரை மட்டும் கிடையாது, வெறும் நம்முடைய காயங்களை மட்டும் கிடையாது. தேவ பிள்ளைகளே, பொல்லாத சிந்தனைகள், தகாத சிந்தனைகள், மேட்டுமையான சிந்தனைகள், அங்கே காணப்படுகிற பூமிக்கு அடுத்த சிந்தனைகள், லௌகீக உலக சிந்தனைகள், இவைகளை எல்லாவற்றையும் அந்த இருதயம் கொண்டிருக்கிறதா என்று தேவன் கவனித்து பார்க்கிறார். ஏன் அவர் அதை கவனித்து பார்க்க வேண்டும்? உன் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருள வேண்டுமாக இருந்தால் உங்கள் மன விருப்பம் எதை சார்ந்தது என்பதை கர்த்தர் அறிய விரும்புகிறார். உங்கள் மன விருப்பம் இங்கே தேவ பிள்ளைகளே பொல்லாத சிந்தனைகளினால், தகாத சிந்தனைகளினால் அங்கே நிறைந்ததா இருந்து கொண்டு ஒரு மன விருப்பம் இருக்குமாக இருந்தால் தேவன் செயல்பட முடியாது. ஆகவே இந்த மாதத்துல நம்புங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காய் உங்கள் ஆலோசனைகளை நிறைவேற்றி தேவன் வழிகளை உண்டு பண்ணி, ஆறுகளை உண்டு பண்ணி தேவன் ஆச்சரியமாய் நடத்தும்படி தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலே தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறோமா என்று ஆராய்ந்து பாருங்கள். தேவனுக்கு ஏற்றவைகளை நம்முடைய இருதயத்திலே அனுமதித்திருக்கிறோமா என்று ஆராய்ந்து பாருங்கள். எப்பேற்பட்ட சிந்தனைகள் நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிறது என்று ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டுமாக இருந்தால் அங்கே தேவனுக்கு ஏற்ற சிந்தனை கொண்டவர்களாய், பேதுருவை போல தேவ பிள்ளைகளே, அங்கே மனுஷருக்கு ஏற்றவைகளை நாம் சிந்தியாமல் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க கர்த்தர் இந்த நாளிலே உங்களை நடத்துவாரா? ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, ஆச்சரியமான நல்ல நாட்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு தேவ கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, இப்பொழுது உடைய பிள்ளைகளுக்கு காண்பித்திருக்கிற எல்லா உபகாரங்களுக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டாய் நடத்தின தேவன் ஆண்டவரே, அவருடைய இருதயத்திலே தோன்றுகிற எல்லா விதமான சிந்தனைகளும் உமக்குரிய சிந்தனைகளாய் மாறும்படியாய் கர்த்தர் நடத்துகிறதற்காய் நன்றி தகப்பனே. யாரெல்லாம் உண்மையே நினைத்து ஆண்டவரை உமக்கேற்ற சிந்தனையில் வாழ்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் செயல்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய மன விருப்பங்கள் நடுவிலே கர்த்தாவே உம்முடைய ஆளுகை ஆண்டவரை இடைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவிதமான நெருக்கடிகளினால், சத்துருவினுடைய சோதனைகளினால் சுவாமி, பொல்லாத சிந்தனைகள், ஆகாத சிந்தனைகள், உலகத்தின் சிந்தனைகள், ஆண்டவர் பூமிக்கு அடுத்த சிந்தனைகளினால் ஆண்டவரை நிறைந்து காணப்படுகிற பிள்ளைகளாய் இருப்பார்கள். இந்த நாள்ல சுவாமி தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிற பொழுது கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்குவீராக. தேவனுடைய சமாதானத்தை கட்டளையிடுவீராக. நீரை ஆட்கொள்ளுங்க ராஜா. தொடர்ந்து தேவன் நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆம் சகோதரனே, சகோதரியே, மீண்டும் ஒரு தேவ வார்த்தையோடு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடை பெறுகின்றோம்.